வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா என்னோடய வைல்டு ஃபிஷ் கலெக்ஷன்ஸ் தான். இப்போ நான் இந்த வீடியோவில் காமிக்க போகிற எல்லா ஃபிஷ்ஷஸுமே நானாக போய் டைரெக்டாக பிடிச்சிட்டு வந்த ஃபிஷ்ஷஸ்ஸு. அந்த ஃபிஷ்ஷஸ் தான் வந்து இப்போ உங்களுக்கு நான் காமிக்க போகிறேன், நான் என்னென்னலாம் வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு. நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனே உங்களுக்கு வந்துடும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி, ஓகே. இப்போ வந்து நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா வீட்டு மொட்டை மாடியில் இருக்கோம். இந்த டப் எல்லாமே நான் வீட்டு மேலே தான் வச்சுருக்கேன். இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த டப்லாம் எப்படி இருக்காது, நான் ஒரு கார்னரில் வச்சுட்ருப்பேன். ஸோ வீடியோவில் காமிக்கணுங்கிறதுக்காக தான் நான் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு கிளியராக தெரியும்னு சொல்லிட்டு தான் நான் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம வீடியோ எடுக்கிறதுக்கு யார் ஹெல்ப் பண்ண போகிறான்னு பார்த்தீங்கன்னா என் தம்பி தான். ஸோ இவன் தான் நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ண போகிறான். ஏன்னா என்னால் வந்து மீனை பிடிச்சிக்கிட்டே வீடியோ எடுக்க முடியாது. ஸோ அதனால் அவனை கூப்பிட்டு வந்திருக்கேன். ஸோ இந்த நெட்டில் தான் நம்ம ஃபிஷ்ஷஸை பிடிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு டப்பில் வந்து என்ன விட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா டுவார்ஃப் குராமி. ஸோ அந்த ஃபிஷ்ஷை பிடிக்கிற வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா நான் கார்டில் கொடுக்குறேன், அதேமாதிரி டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். மறக்காமல் அந்த வீடியோவும் போய் பார்த்துருங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த வீடியோ. இந்த டப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபிஷ் இருக்குது, ஆனால் எனக்கு ஒரே ஒரு ஃபிஷ் தான் இப்போ மாட்டியிருக்கு. ஸோ எடுத்து காமிக்கிறேன், உங்களுக்கு கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். பாருங்கள், இந்த டப்பில் விட்ட உடனே தான் அந்த கலர்லாம் ரொம்பவே பாப்பப் ஆகிடுச்சு. நாங்கள் பிடிச்சிட்டு வரும்போது கூட அந்தளவுக்கு கலர் இல்லை, ஆனால் நாங்கள் இந்த டப்பில் வச்சு நல்லா ஃபீட் பண்ண ஆரம்பிச்சோன்னையும் கலர் ரொம்பவே சூப்பராக வந்துருச்சு. இருங்க, நான் கையில் எடுத்து காமிக்கிறேன். பாருங்கள், என்ன கலர் பாருங்கள், செம்மையாக இருக்குது கலரு. இது நம்ம டேங்க்கில் விடுவோம். ஸோ அதுக்கான வீடியோ நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மறக்காமல். சரி, நம்ம இதை தண்ணியில் விட்டுருவோம். நான் உங்களுக்கு வேறு ஃபிஷ் பிடிச்சி காமிக்கிறேன். இந்த பிளான்ட்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே வளர்ந்துருச்சு. நான் ஒரு 2-3 பிளான்ட் தான் வச்சேன், ஆனால் அது பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வளர்ந்துருச்சு. மீனே நம்மளால் பிடிக்க முடியாத அளவுக்கு வளர்ந்துருச்சு. நீங்கள் பாருங்கள், நான் நெட்டை விட்ட மாட்டிக்கிச்சு. இருங்க பிடிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு மீன் மாட்டிருக்கு. ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம எதிர்பார்த்த மீன் இல்லை, ஆனால் வேறு மீன். இது வந்து நீங்கள் ஆற்றுலலாம் பார்த்துருப்பீங்களா, நிறைய மீன் இருக்கும், இந்த கண்டன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மீன் தான் நான் பிடிச்சிட்டு வந்து விட்டுருக்கேன். பார்க்க நல்லா இருந்தது. ஒரு செம்ம ஆக்டிவான அந்த ஃபிஷ்ஷு. பாருங்கள் எப்படி துள்ளுது பாருங்கள், என் கையில் ஒரு இடமா நிற்காது இந்த ஃபிஷ்ஷு. சரி, நம்ம மறுபடியும் ட்ரை பண்ணுவோம். இன்னொரு ஃபிஷ் மாட்டுதான்னு பார்க்கலாம். மாட்டிக்கிச்சுன்னு நினைக்கிறேன். மாட்டிக்கிச்சு. ஸோ அதை விட இது கொஞ்சம் பெருசுன்னு நினைக்கிறேன். ஆமாம், பெரிய மீன் தான். அதை விட நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஃபீமேல். ஸோ இது பார்த்திங்கன்னா ஃபீமேல், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்ல, அந்த ஃபீமேலோட அந்த லுக் இருக்குது. ஸோ அது விழுந்துருச்சு. சரி, விட்டுருங்க அது. சரி, நம்ம அடுத்த டப்புக்கு போகலாம். ஸோ இந்த மாதிரி ஃபிஷ்ஷஸ்லாம் நீங்கள் வந்து வளர்க்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட டேங்க்கில் வந்து இந்த மாதிரி லைவ் பிளான்ட்ஸ் இருந்தால் தான் அந்த ஃபிஷ்ஷஸால் சர்வே பண்ண முடியும். பிளான்ட்ஸ் இல்லைனாலும் நம்ம வச்சுக்கலாம், பட் அது ரொம்ப கொஞ்சம் ரிஸ்க் தான். அது இறந்து போக நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி 1-2 பிளான்ட்ஸ் இருந்தால் கூட பரவாயில்ல. நீங்கள் இந்த மாதிரி பிளான்ட்ஸ் வச்சுட்டு இருந்தீங்கன்னா இந்த ஃபிஷ்ஷோட சர்வைவல் ரேட் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இந்த டப்பில் பார்த்தீங்கன்னா என்ன ஃபிஷ் விட்டுருக்கேன்னா லேம்பை கெல்லி ஃபிஷ்ஷு. ஸோ இந்த ஃபிஷ்ஷை பிடிக்கிறதும் நம்ம வீடியோவை போட்டிருக்கோம். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா மறக்காமல் போய் பார்த்துட்டு வந்துடுங்க, நான் கார்டில் கொடுக்குறேன். ஸோ ஓகே, பிடிச்சாச்சு. இதில் லேம்பை கெல்லி ஃபிஷ்ஷு, அப்புறம் இந்த பேன்செக்ஸ் கெல்லி ஃபிஷ், இந்த 2 வெரைட்டி தான் இதில் இருக்குது. நான் பிடிச்சி காமிக்கிறேன் பாருங்கள். ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த டப்பில் வந்து நான் ஒரு 30 ஃபிஷ்ஷுக்கு மேலே விட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஆனால் ஒரு 15லேருந்து ஒரு 20க்குள்ளே தான் இருக்குது. என்ன ஆச்சுன்னா இது எல்லாம் ஏன் தப்பு தான். நான் இது கூட வந்து ஒரு சிக்லெட் வெரைட்டி விட்டேன். அது பார்த்திங்கன்னா ஜுவல் ஃபிஷ்ஷு, ரொம்பவே அக்ரெசிவான ஒரு ஃபிஷ்ஷு. ஸோ அந்த ஃபிஷ்ஷை விட்டதுனால அது வந்து நிப்பிங் பிரச்சனை அதிகமாக இருந்ததுனால நிறைய ஃபிஷ் இறந்து போயிடுச்சு. சரி, இது நம்ம மாற்றியே ஆகணும்னு சொல்லிட்டு தான் நான் புதுசாக ஒரு டப் செட் பண்ணேன். அது பக்கத்தில் இருக்குல்ல, ஸோ அந்த டப்பு தான் நம்ம அடுத்து அந்த ஃபிஷ் தான் பார்க்க போகிறோம். அந்த ஃபிஷ்ஷும் வந்து நான் குளத்தில் பிடிச்சிட்டு வந்த ஃபிஷ் தான். ஆனால் அது வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். அந்தளவுக்கு எந்தளவுக்கு சூப்பராக இருக்கோ அந்தளவுக்கு அது ரொம்பவே அக்ரெசிவான ஃபிஷ்ஷு. சரி, அது வந்து நான் மாற்றி விட்டலாம் சொல்லிட்டு அந்த டப்பில் விட்டுட்டேன். ஸோ இப்போ அடுத்து நம்ம அந்த ஃபிஷ் தான் பிடிக்க போகிறோம். அது பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ புதுசாக இருக்குல்ல தண்ணி, இது செட் பண்ணி ஒரு நாள் கூட நம்ம முழுசாக ஒரு நாள் ஆகிடுச்சு செட் பண்ணி பிடிக்கலாம். வாங்க ஒரு ஃபிஷ்ஷு. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜுவல் ஃபிஷ் கிடையாது. ஸோ இது பார்த்திங்கன்னா இதுவும் கோராமி தான், ஆனால் இது வந்து பெரிய சைஸு. இது வந்து ட்ரார்ஃப் குராமி இல்லை, இது வந்து வேறு ஒரு வெரைட்டியான கோராமி ஃபிஷ்ஷு. ஸோ
இது கூட சூப்பராக இருந்தது. ஆனால் எனக்கு வந்து இந்த ஃபிஷ் வந்து ஒன்று தான் கிடச்சிது. நான் நிறைய ட்ரை பண்ணேன், இது நிறைய இருக்கான்னு பார்த்தேன். ஆனால் ஒன்றே ஒன்று தான் பிடிக்க முடிஞ்சுது. சரி கிடச்சது அது எடுத்துகிட்டு சொல்லிட்டு நான் இது கூட சேர்த்து விட்டுட்டேன். இருங்க நான் வீடியோவில் ஃபுல்லாக கிளியராக காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இதில் வந்து 2 ஸ்பாட் இருக்குது. கீழே வந்து ஒரு ஆரஞ்சு கலரில் ஒரு லைன் இருக்குது பாருங்கள். இது கூட பார்க்க சூப்பராக இருந்தது. ஓகே இது வந்து விட்டுடுவோம். நம்ம ஜுவல் ஃபிஷ்ஷை பிடிப்போம். ஃபிஷ்ஷஸை பார்த்தீங்கன்னா இந்த ஃபிஷ்ஷஸை பார்த்தீங்கன்னா பிடிக்கவே முடியல. ரொம்பவே ஃபாஸ்ட்டாக ஸ்விம் பண்ணி போயிடுது, பிடிக்கவே முடியல. இதை பிடிக்க போய் நிறைய பிளான்ஸ்லாம் கூட அன்ரூட் ஆகி வந்துடுச்சு வெளியே. இப்போ ஒன்று பிடிச்சிட்டேன். இது பார்த்தீங்கன்னா பெரிய சைஸ்லாம் இல்லை, ரொம்ப குட்டி தான். உங்களுக்கு பெருசாக வந்து பிடிச்சி காமிக்கிறேன் இருங்க. அதுக்கு முன்னாடி இந்த குட்டி பாருங்கள். குட்டியில் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஒரு கலர் இருக்காது. ஸோ கலர் கம்மியாக தான் இருக்கும் குட்டியில். ஆனால் பெருசில் வந்து ஓரளவுக்கு மீடியமான கலர் இருக்கும். இப்போ என்கிட்ட இருக்கிறது எல்லாமே வந்து ஒரு மீடியம் சைஸ் தான். பேரண்ட் சைஸ் என்கிட்ட எதுவுமே இல்லை. இப்போதைக்கு என்கிட்ட பேரண்ட் சைஸ் இல்லாததுனால என்னால் இப்போ ப்ரீட் பண்ண முடியாது இந்த ஃபிஷ்ஷை. ஸோ இந்த ஃபிஷ்ஷை ப்ரீட் பண்ணுறதும் பார்த்திங்கன்னா ரொம்பவே சிம்பிள். இருக்கிற சிக்லேட் வெரைட்டிஸ்லேயே இது ரொம்பவே கேரிங்கான ஒரு ஃபிஷ்ஷு. அதோட குட்டிங்களை வந்து இது சாப்பிடாது, நல்லா கேர் பண்ணிக்கும். இப்போ பிடிச்சிட்ட பாருங்கள். ஸோ இது வந்து ஒரு 3 பிடிச்சிருக்கேன். ஸோ இதில் வந்து ஒரு மீடியம் சைஸ் தான் எல்லாமே. இப்போ கலர் பேட்டர்ன் பாருங்களேன். இதுக்கு ஏன் ஜுவல் ஃபிஷ்னு பேர் வந்துச்சுன்னு உங்களுக்கே புரியும். அதோட பாடியில் பார்த்தீங்கன்னா சின்ன டாட் இருக்கும். ஸோ அது எல்லாமே கிளிட்டர் ஆகும். அதனால தான் இதுக்கு ஜுவல் ஃபிஷ்னு பேர் வந்துச்சு. நீங்கள் கிளியராக பார்க்கலாம். கேமரா கிட்ட காமிக்கிறேன் பாருங்கள். உடம்புல வந்து குட்டி டாட் இருக்குல்ல, ஸோ அதுதான் வந்து இதை ஜுவல் ஃபிஷ்னு சொல்கிறாங்க. ஸோ இது ப்ரீட் பண்ண முடிஞ்சால் நான் கண்டிப்பாக அது வீடியோ போடுறேன். ரொம்பவே சூப்பராக இருக்கும் ப்ரீட் பண்ணால். இதை நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது ரொம்பவே அக்ரெசிவான ஃபிஷ்ஷு. ஸோ கூட எந்த ஃபிஷ்ஷுமே சேர்த்துக்காது. இதை நீங்கள் வச்சுக்கிறதா இருந்தால் தனியாக தான் இதை வச்சுக்கணும். ஸோ இப்போ வந்து டப் எல்லாமே பழைய இடத்துக்கு வச்சிடலாம். இங்கே டேங்க் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த டேங்க்கு கீழே தான் வந்து நான் என் டப்பு வந்து செட் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா வந்து நம்ம ஈஸியாக வந்து தண்ணி வந்து வேணும்னா எடுத்துக்கலாம். வாட்டர் ஃபில் பண்ணுறது நம்ம ரொம்பவே ஈஸியாக இருக்குங்கிறதுக்காக இந்த மாதிரி டப்பு வந்து நான் செட் பண்ணி கீழே செட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து ஆஃப் ஷேடில் தான் வைப்பேன். ஏன்னா வந்து டேரெக்டாக சன்லைட் பட்டுச்சுன்னா ஏகப்பட்ட ஆல்கே ஃபார்ம் ஆகிடும். ஸோ தண்ணியை வந்து அது ஆல்கே ஃபார்ம் ஆனால் நல்லது தான், இருந்தாலும் நம்மளை பார்க்குறதுக்கு கொஞ்சம் கிளியராக இருக்காதுன்னு சொல்லிட்டு நான் ஆஃப் ஷேடில் வச்சுருவேன். அதே மாதிரி இந்த மாதிரி கவர் பண்ணிவிடுவேன். எதுக்காக இந்த ஃபிஷ் எல்லாத்தையுமே வந்து நான் இந்த மாதிரி கவர் பண்ணி வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா இந்த ஃபிஷ் எல்லாமே வந்து நம்ம வெளியேருந்து பிடிச்சிட்டு வந்த ஃபிஷ்ஷு. நம்ம வந்து டேங்க்கில் வச்சு வளர்க்குற ஃபிஷ் கிடையாது. அது வந்து இங்கேருந்து வெளியே போக தான் ட்ரை பண்ணணும். அதனால் வந்து ஜம்ப் ஆகி வெளியே வந்துடும் சொல்லிட்டு நான் எல்லாமே கவர் பண்ணி வச்சுருவேன். இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே போகலாம். ஸோ இந்த டேங்க்கை பார்த்தீங்கன்னா இதில் இருக்க ஃபிஷ்ஷஸ் கூட நான் வந்து குளத்தில் பிடிச்சிட்டு வந்த ஃபிஷ் தான். ஸோ இது பேர் என்னன்னு எனக்கு சரியாக தெரியல. பட் ஆனால் இதுவும் ஒரு சிக்லெட் வெரைட்டின்னு மட்டும் எனக்கு தெரியும். ஏன்னா இது வந்து அதிகமாக நிப்பிங் பிரச்சனை இருக்குது இதுலேயும். நான் பிடிச்சிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இதோட கலர் எல்லாமே சூப்பராக இருந்தது. இப்போவும் நல்லா தான் இருக்குது. பட் நான் பிடிச்சிட்டு வரும்போது இன்னுமே கலர் வந்து ரொம்ப பாப்பாக இருந்தது. மேபி இது வந்து நானும் இதையும் டப்பில் சேஞ்ச் பண்ணிட்டா அந்த கலர் வந்துடும்னு நினைக்கிறேன். ஸோ டேங்க்கில் இருக்கிறதுல ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் ஆகுதுன்னு நினைக்கிறேன். இது பார்த்திங்கன்னா கீழே வந்து பாட்டமில் பாடியில் பார்த்திங்கன்னா எல்லோ கலரில் கலர் பேட்டர்ன் இருந்தது இந்த ஃபிஷ்ஷுக்கு. ஒரு 6-7 ஃபிஷ் பிடிச்சிட்டு வந்து விட்டேன். ஒன்று இறந்துச்சுன்னு நினைக்கிறேன். பார்த்தா அவங்களுக்கு தெரியும். ஸோ ஒரு சின்ன ஸ்பாட்டு ரொம்பவே பார்க்க சூப்பராக இருந்தது இந்த ஃபிஷ்ஷு. நல்லா இப்போ செட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம நார்மலான ஃபிஷ் ஃபுட் ஃபீடிங்லாம் கொடுத்தா நல்லா எடுக்குது ஃபிஷ்ஷு. ஆரம்பத்தில் ஒரு 1 வீக் சரியாக ஃபுட்டே சாப்பிடலை. ஆனால் இப்போ வந்து நல்லா செட் ஆகிடுச்சு ஃபிஷ்ஷு. நம்ம என்ன ஃபீடு கொடுத்தாலும், என்ன வெரைட்டி ஆஃப் ஃபீடு கொடுத்தாலும் எடுத்துடுது. பிளட் வார்ம்ஸ் கொடுத்தாலும் எடுக்குது. நம்ம பெர்லட்ஸு ஃப்ளேக்ஸ் எது கொடுத்தாலுமே எடுத்துக்குது. அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. ஸோ வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் நான் தொடர்ந்து போடுவேன். ஸோ உங்களுக்கு என்ன வீடியோ வேணுங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நான் அந்த வீடியோவை நான் மேக் பண்ணி போடுவேன். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஸோ அவ்வளோதான் கைஸ், பாய், தேங்க்யூ.